இன்றைக்கி நம்ம பானிபூரி எப்படி செய்கிறங்க பார்க்கலாம். கொஞ்சமாக புதினா தழை எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா, காரம் அதிகமாக இருக்கும் அதனால் கம்மியாகவே போட்டுக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக புளி, தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பேஸ்ட் நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பானிபூரிக்கு வந்து தண்ணி நிறையா வேணும், அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பானிபூரி ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் காய வச்சு நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பூரி வந்து நடுவில் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை ஊற்றினோன்னா பானிபூரி ரெடி.